ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸ் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் 49 வருட பக்தி மனம் கமழும் ஒரு பாரம்பரிய கடை. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. ஜென்மத்தில் சனி வரும் பொழுது சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரி ஒரு பாவனை இவங்களாவே செஞ்சுப்பாங்க. பொதுவாக மெயினத்தில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் மைண்ட் செட், இப்படி தான் ஓடும். மெயினாக சனி ராசி லக்னு உட்காரும் பொழுது எந்த அளவுக்கு நீங்கள் கோவில்களுக்கு போகிறீங்களோ அவ்வளோ மன திருப்தியை கொடுக்கும். அதாவது மீனத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கணவன் மனைவி, கணவனாக இருந்தாலும் மனைவி கிட்ட தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத சச்சரவு, அதே மாதிரி தப்பான தீய பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் ஒரு 4-5 மாதத்துக்கு நம்மளை நிஜமாகவே நம்மளை நிலகுலைய வச்சிரும்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு திருமண பாக்கியங்களில் பிரச்சனை கொடுத்துருந்தா இப்போ திருமணமாகும். 2ஆம் குழந்தை நமக்கு பிறக்கலைன்னா இப்போ நம்ம ட்ரை பண்ணால் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஸ்தானம் உண்டாகும். கல் மணல் ஜல்லி சம்மந்தப்பட்ட வியாபாரம், கட்டுமானம் சம்மந்தப்பட்ட நம்ம ரூட்டே தெரியாமல் போகிற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகள் இந்த ஒரு 45 நாள், ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா 140 நாட்கள். எல்லைக்கரை ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லி ஒரு சுவாமி இருக்கார். மகான் வியாசராஜர் பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கோவில், சின்ன கோவில். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சமீபத்தில் நம்முடைய தமிழகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளை அச்சப்படுத்துறதா இருக்கு. இன்னொன்று, அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப எளிதில் கூட பண்ண முடியலை. இந்த விஷயம் பண்ணால் இப்படி ஆயிடுமோ, நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, பத்திரமா போயிட்டு வந்துருமா, ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு நம்ம பாதுகாப்பாக போய் சேர்ந்துருவோமா அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்பவே கிடைச்சிருந்துச்சு. இப்போ சனிப்பெயர்ச்சியிலிருந்து சனி வக்கிர பயிற்சி நடக்க போகுது. இது எப்படி இருக்க போகிறது, நம்ம எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பேசுவதற்காக பிரபல ஜோதிடர் ஆச்சாரியா டாக்டர் ஹரிஷ்ராமன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம்மா, நமஸ்காரம். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். தீர்க்க ஆயுஷ்மான் பவா, எல்லாருமே நல்ல மனசாந்தியோடு இருக்கணும்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். நிச்சயமா சார். சார், நீங்கள் சொல்லி இருந்த விஷயங்கள் ஒவ்வொன்றா தமிழகத்தில் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கு. பள்ளி பேருந்துகள் விபத்துக்குள்ளாகிறதா இருந்தாலும் சரி, விமான விபத்தாக இருந்தாலும் சரி. இப்போ சமீபத்தில் நம்ம நேர்காணலில் நீங்கள் சிவகங்கை மாவட்டத்துக்கு ஒரு பாதிப்பு வரும் அப்படிங்கிற விஷயத்தை அடிக்கோடிட்டு சொன்னீங்க. அதே மாதிரியான பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறது ஒரு பயம் இருக்கு. இருந்தாலும் பயப்படுறதுனால எந்த விஷயமுமே சரி ஆயிட போறது கிடையாது. எக்ஸாக்ட்லி ரைட். அதாவது சனி எப்போ மாறிச்சோ அந்த டேட்லேயே கன்ஃபார்ம் இந்த இடங்கள் பாதிக்கப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1.5 மந்த் பேக்கு சுக்ரன் ரிஷபத்துக்கு வராரு. நம்ம சந்தோஷப்படுறதா இல்லை துக்கப்படுறதாங்கிறது என்னுடைய மந்த்லி பலன், என்னுடைய டெய்லி ப்ரிடிக்ஷனும் இது என்னோட ஓன் சேனலில் நான் பண்ணும் பொழுது சொல்லியிருந்தேன். அடுத்த 1.5 மாதத்துக்கு வெறும் பெண்கள் சம்மந்தப்பட்ட குற்றவியல், அதாவது பாலியல் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி கடுமையான அவதிப்படுறது, இல்லை சிக்கிட்டு தவிக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்படுவோம் அப்படின்னு. செகண்ட் டே, அதாவது சுக்கிரன் மாதிரி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் நடந்த ஒரு மாபெரும் சம்பவம். நம்ம எல்லாருக்குமே ஒரு கைகாலெலாம் உதற மாதிரி, எல்லா வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிற ஒரு வீட்லேயுமே ரொம்ப ஒரு அச்சப்படக்கூடிய துயரப்படக்கூடிய சம்பவம். நான் சொல்கிறது ஒன்று தான், நம்ம பொருத்தத்தை பற்றி நம்ம பேசும்பொழுதே ரொம்ப கிளியராக சொன்னோம். அதாவது காசு பணத்தை ஒட்டி எப்பொழுதும் சந்தோஷம் வராது. தட் இஸ் அ ரியாலிட்டி. சந்தோஷம் என்பது வேறு. அதாவது ஒரு பையனை பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கு மனசார பிடிக்கணும். நீங்கள் போடுற 300 பவுனால் அவங்க போடுற காரம் கிடையாது. தட்ஸ் அ ரியாலிட்டி. சந்தோஷத்தை ஒட்டி ஒரு ஜாதகத்தை நீங்கள் பரிவர்த்தனை பார்த்தா மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் காசு பணம் வேணான்னு சொல்ல. நான் சொல்கிற ரேஞ்ச் என்னென்னா 60% சந்தோஷம், 40% போட எக்கனாமிக் கமர்ஷியல் விஷயங்கள். அப்படி இருக்கிறச்சே தான் பொதுவாகவே ஒரு ஜாதகம் பொருத்தம்ங்கிறது நிலைச்சு நிற்கும். இல்லைன்னா கஷ்டம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே நம்ம பாடுறோம். அதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமாக இப்போ வரக்கூடிய சனி வக்கரமாக மாறுறார். எங்கன்னா அதே மீனத்தில் தான் மாறுறார், வெறியெல்லாம் போல. 14th ஜூலை, அதாவது ஜூலை 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் ஆல்மோஸ்ட் 135 டேஸ் இந்த சனி வக்கரகதியில் மாறுறாரு. இப்போ சனி வக்கரமானா என்ன நடக்கும்? சனி நார்மலாகவே கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கெட்ட பார்வைன்னே சொல்லலாம். இருள் நம்மளை பார்த்தா எப்படி இருக்கும் பேசிக்கலாம், அப்படி தான் சொல்ல முடியும். நமக்கு வெளிச்சமே இருக்காது, என்ன பண்ணாலும் சரி, எவ்வளோ லைட்டு போட்டாலும் நம்ம கருப்புலேயே இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை. அந்த சனி வக்கரத்தில் போகிறாரு அப்படின்னா இனியும் பிரச்சனைகள் ஓங்கக்கூடிய, பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய நிலைமைகளில் மாறுது.
அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அடிக்கோடிட்டு பார்க்கணும்னா நெக்ஸ்ட் 45 டேஸ் என்ன நடக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். 28ஆம் தேதி செவ்வாய் கேத்துவிலேருந்து சிம்மத்திலேருந்து செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா கன்னிக்கு வந்துடுறாரு. சனி வக்கரமாக டைரெக்டாக வந்து செவ்வாயை பார்க்கும், செவ்வாயும் வந்து சனியை பார்க்கும். இந்த காம்பினேஷன் வந்து ஒரு பயங்கரமான விஸ்போட்டன யோகம் அப்படின்னு அர்த்தம். விச் மீன்ஸ் என்னன்னா, இதுக்குன்னு சில பெயர்கள்லாம் இருக்குது. சனி செவ்வாய் காம்பினேஷன் வேலை செய்யும்போது ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் மணிகண்டனுங்கிற பெயர், அதே மாதிரி சண்முகம் அப்படிங்கிற பெயர், வேல்முருகன் அப்படிங்கிற பெயர், முருகனை தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய பெயர்கள், செல்வகுமார், இந்த மாதிரி நிறைய பெயர்கள் வந்து அதில் வரும். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சுப்பிரமணியன், இப்படிலாம் பெயர்கள் வரும். அந்த பெயர்கள் இருக்கக்கூடிய நிறைய பேர், அதுவும் வந்து மெயினாக கலை இலக்கியம் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க, அதே மாதிரி யாரெல்லாம் காலேஜ் நடத்தக்கூடிய நபர்கள், முக்கியமான அரசியல் புள்ளிகள், இவங்க எல்லாருமே ஒரு பெரிய பிரச்சனைலாம் மாட்ட போகிறாங்கன்னு அர்த்தம். அதாவது சனி வக்ரகதியில் இருக்கும் பொழுது அவங்க செய்யக்கூடிய பல விஷயங்கள் இது வரைக்கும் திரைக்கு பின்னால் இருக்கலாம், இப்போ நேரடியாக வெளிச்சத்துக்கு வரும். அப்போ இவ்வளோ அளவுக்கு ஒரு மோசமானவரா, இவ்வளோ அளவுக்கு ஒரு பிரச்சனைக்குரியவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். இப்போ கன்னியை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அங்கே செவ்வாய்னா நிலப்புலன்கள் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி மருத்துவ கல்லூரி, பேசிக்கலாக கல்லூரிகள், எனி கைண்ட் ஆஃப் காலேஜ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ், இது எல்லாமே கனெக்ட் ஆகக்கூடிய ஸ்தலம் பார்த்தோன்னா கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், நாகர்கோவில், சுசீந்திரம், இந்த மாதிரி இடங்களில் அதிகப்படியான பிரச்சனைகள் மிக அதிக அளவில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். பத்திட்டு எரியும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. எப்போனா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 27th of July. இது எப்படின்னா +or-10 days அங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா ஒரு 45 நாளுக்கு அந்த இடமே வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்படும். பிரச்சனைகள் மிக அதிகமாக இருக்கும். இந்த சைடு கட் பண்ணால் மதுரை, திருச்சி, கரூர் மாவட்டம், திருப்பரங்குன்றம், இந்த ஏரியாலாம் வந்து மறுபடியும் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய ஒரு புரட்சியும் ஒரு ப்ராப்ளம்லும் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 4-5 பேர் பசங்க போய் சேர்ந்து போனாங்க, தண்ணியில் விளையாடலான்னு போனாங்க, ஆற்றோடு அடிச்சுட்டு போயிட்டாங்க, இவ்வளோ பெரிய சோகம். இல்லைன்னா ஆழ்துணை கிணறுல விழுந்து அதில் இதெல்லாம் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஏன் முன்னாடியே சொல்கிறோன்னா, தயவு கூர்ந்து பசங்க நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து டைம் பீரியட் ஃப்ரீயாக இருக்குது, நம்ம போகலாம், இதெல்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி காலேஜில் மெயினாக ஹாஸ்டலில் பயங்கரமான குற்றவியல் சம்பவங்கள் நடக்கும். அடுத்து நான் சொல்கிறது 45 days. ஏன்னா அந்த கிரகங்கள் அப்படி இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறதுனால என்னென்னா இட்ஸ் அ முன்னெச்சரிக்கை, நம்ம பார்த்துக்கணும். இப்போ பசங்க வந்து ஹாஸ்டலில் இருக்காங்கன்னா எப்படி இருக்காங்க, சேருவார் செட்டு எப்படி இருக்குது, அதனால் அவங்க எதாவது மனம் ரீதியாக உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்களா, ஃபிசிக்கல் அபியூஸ் எதாவது நடக்குதா, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம குழந்தைகளை நம்ம கேட்டுக்கிறது பெட்டர். இல்லை குழந்தை படித்தா ஹாஸ்டலில் தான் படிக்கணும், அப்போ தான் பெட்டர்னு நினைக்கிற பெற்றோர்கள் தயவுசெய்து புரிஞ்சுங்க. இப்போ டைமிங் வந்து நெக்ஸ்ட் 45 days கரெக்டாக இல்லை. அப்போ உங்கள் பசங்க சார்ட் வந்து ஹாஸ்டலில் இருந்தாங்கன்னா நன்னா இருப்பாங்களா இல்லையான்னு ஒரு க்ஷணத்தில் சொல்லலாம். உங்கள் பையன் ஹாஸ்டலில் இருக்கிறது கஷ்டங்க, உங்கள் பையன் செட் ஆக மாட்டான், அப்போ நீங்கள் வெளியே வேணால் நீங்கள் ஒரு ரூம் எடுத்து தங்க வைங்க, 4-5 பேர் சேர்ந்து கூட நீங்கள் தங்க வைங்க. அந்த ஜாதகம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும். நிறைய இடங்களில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இப்போது நீட்டுக்கு நிறைய பேர் சேர்க்குறாங்க, வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியான்னு கேட்கக்கூடிய நிலைமை இருக்குது. உங்கள் பையன் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் இல்லை, போய் பணம் கட்டி 1 மாதத்தில் வெளியே வந்திருக்கக்கூடிய பல கேஸ் இருக்குது. இப்போ இந்த இடங்கள்லாம் பாதிக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயர்ச்சிகள் மாற மாற அதோடைய விளைவுகள் ஒன்று இருக்குது. சனி பெயர்ச்சியே வந்து பல விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கு. கரெக்ட். அப்ப இந்த சனி வக்ர பயிற்சி அதுக்கு மேல டபுள் மடங்கு அதிகமாக தான் பிரச்சனை கொடுக்கும். என்னன்னா சனி ஆஸ் அ டோல் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி, அதாவது கிழக்குல முழுக்க எடுக்கக்கூடிய ஸ்தானம் சூரியன், ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் அப்படின்னா அது சனி. அதாவது கிழக்கு எவ்வளோ வெளிச்சமாக இருக்குமோ அவ்வளோ இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடம் வந்து சனி. அப்போ என்னன்னா இருள் என்ன நடக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லும் பொழுதே நமக்கு கசக்கும், சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அடுத்த 45 நாட்கள், சொல்லப்போனால் 50 நாட்களுக்கு நிறையா பிரச்சனைகளை ஃபிசிக்கலாக பார்ப்போம். இதில் ஜாதகத்திலே சனி வக்கரம்னு வைங்க. இப்போ ஒரு ஜாதகம் இருக்குது, அவங்களுக்கு பை டிஃபால்ட், இப்போ நம்ம நேயர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பை டிஃபால்ட்டே வந்து மீனத்தில் சனி வக்கரமாக இருக்குது, விருச்சிகத்தில் சனி வக்கரமாக இருக்குது, கடகத்தில் சனி வக்கரமாக இருக்குன்னா இந்த ஒரு டைம் பீரியட் ஆஃப் 135 days அப்படிங்கிறது உங்களுக்கு கோல்டன் பீரியடாக இருக்கும். அப்படியா சார்? அவ்வளோதான். நீங்கள் எப்படி பறக்கிறீங்களோ அதோடைய சூக்ஷமம் மறுபடியும் வரும் பொழுது நீங்கள் அகெயின் யூ வில் ரைஸ் த சிச்சுவேஷன், ரைஸ் த பார்னு அர்த்தம். இப்போ நிறைய பேர் அப்படிதான், அதே கான்செப்ட் தான். இப்போ நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்கும், நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் இல்லாமல் இருக்கும், வீடு கட்டாமல் இருப்பாங்க, நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கும் ஆனால் ரொம்ப லேட் ஆகி தள்ளி போய் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். இப்போ சனி வக்கரமாக உங்கள் ஜாதகத்தில் மீனத்துலேயோ விருச்சிகத்துலேயோ கடகத்துலேயோ இருக்கும் பொழுது தான் அந்த சனி எப்பறம் வக்கரம் அடையுதோ, அந்த குரு எப்போ வக்கரம் அடையுதோ அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்க்கும் பொழுது சனி வக்கரமாக ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா இந்த இடங்கள் இருக்கும் பொழுது இந்த 3 ராசி நண்பர்களுக்கு ஜாக்பாட். ஸோ 135 days இஸ் கோயிங் டு பி ஆசம். இப்போ இல்லை,
இப்போ சனி வக்கரமாக இல்லை. அப்போ மற்ற எல்லாருமே நான் சொல்கிறது 80% வந்து இந்த சனி வக்கரம்ங்கிறது கண்டிப்பாக பிரச்சனை தான் பண்ணும். எப்படிப்பட்ட பிரச்சனை? கடந்த 1 வருஷத்தில், கடந்த 1.5 வருஷத்தில் நம்ம எது வந்து தப்பு அப்படின்னு தெரிஞ்சும் பண்ணமோ அதற்கு பிராயச்சித்தம் நீங்கள் தேடுற மாதிரி உங்களை உட்கார வைக்கும். தப்பு பண்ணவங்களுக்கெல்லாம் தண்டனை 100% தண்டனைங்கிறது சாதாரணமான வார்த்தை. நான் சொல்கிறது சும்மா ஒரு அடி அடிக்கிறது தண்டனை. அது முள்ளு போட்டு அதை அடித்தா எப்படி இருக்கும்? பழைய காலத்தில் நம்ம சாட்டை அடிக்க பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வந்து இந்த சனி வந்து வக்கரமடையும் பொழுது கொடுக்கும் பேசிக்கலாக. அது நிறைய இடங்களில் பாதிக்கப்படும். இப்போ டர்க்கி மாதிரி இடங்கள் பாதிக்கப்படும். ஸ்ரீலங்கா மாதிரி இடங்கள் வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் பெரிய பிரச்சனையை பார்க்க போகுது. நிறைய இடங்கள் இன்க்ளூடிங் ஆஸ்திரேலியா மாதிரி இருக்கும், ஃப்ரான்ஸ் மாதிரி, இட்லி மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள், நாட்டிங்ஹாம், இதெல்லாம் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸஸில் பார்த்தீங்க, அடுத்தது வாஷிங்டனில் ஆரம்பிக்க போகிறது பெரிய ஃப்ளட்ஸு, ஒரு பெரிய ஒரு சுனாமி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நான் சொல்கிறது சைக்ளோனிக் எஃபெக்ட்னால இருக்கக்கூடிய பாதிப்புகள். இது எல்லாமே சனி வக்கரம் அடையும் பொழுது வேலை காமிச்சிடும். நான் சொல்கிறது நெக்ஸ்ட் 20 டேஸில் இதெல்லாம் நடக்கும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு மாகாணம் மிகப்பெரிய அளவில் சைக்ளோன் எஃபெக்ட். மெயினாக வாஷிங்டன் மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள், டெக்ஸஸ் மாதிரி இடங்கள், இதெல்லாம் வந்து அமெரிக்கா மெயினாக வந்து பயங்கரமாக ஒரு அழிவை நோக்கி நிறைய, அதாவது குரு ராகு சேர்க்கை சனி வக்கரம் அடையிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா கொத்தான மரணங்களை கொடுக்கும். அந்த இடமே அடுத்து கட் பண்ணிங்கன்னா கனடா, அங்கேயுமே இந்த மாதிரி பிரச்சனையை நிறைய பேர் பார்ப்பாங்க. அண்ட் மோரலெஸ் வந்து இது ஏதோ விதத்தில் நமக்கு பாதிப்புகளை தான் கொடுக்குறது, நல்லது பண்ணுறது கிடையாது. சரி, அப்போ நல்லது பண்ணணும்னா ஒரு ராசிக்கும் ஒரு விதமான நல்லது நடக்கலாம். அது எப்படின்னா நீங்கள் பழைய விஷயங்களை பண்ணும்பொழுது சக்ஸஸ் கொடுக்கும், புதுசாக பண்ணும்பொழுது ஃபெயிலியர் கொடுக்கும். மெயினாக ஜாதகத்தை நீங்கள் பார்க்குறச்சே லக்னத்தை வச்சு தான் உங்கள் லைஃப்பை வந்து டிசைட் பண்ணும். லக்னம்ங்கிறது உங்கள் ஹெட்லைன், உங்களுக்கு தலையெழுத்து என்ன இருக்கோ அதை நம்ம பார்த்தோம். இப்போ ராசிங்கும் போது உடம்பு, அதாவது ராசி மண்டலம்ங்கிறது உடம்புக்கு வரக்கூடிய பாதிப்புகள். இப்போ நம்ம எப்படின்னா எது வேணால் எடுத்துக்கலாம். ஒருவேளை நமக்கு லக்னம் தெரியாதுன்னு வைங்க, நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு லக்னம் தெரியாது. அப்போ என்னென்னா எந்த ராசி அப்படின்னு செக் பண்ணி அதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ராசி தெரியாது, ஆல்ரெடி லக்னம் தெரியும்னா நீங்கள் டேரெக்டாக லக்னத்தையே வச்சு ரெஃபர் பண்ணலாம். சனி வக்கர பயிற்சி 12 லக்னக்காரங்களுக்கும் 12 ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துடலாமா? கண்டிப்பாக பார்க்கலாமா சார்? மீன ராசி மற்றும் மீன லக்னக்காரங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க போகுது சார்? அது மீன ராசியாக இருக்கலாம் அல்லது மீன லக்னமாக இருக்கலாம். இப்போ ராசிக்கு ஆல்ரெடி சனி உட்காந்துருக்கார். ஒரு டிவி ஷோவில் ஒரு ஆங்கர் இருக்கார், ஒரு பர்ஃபார்மர் கூட சொல்லலாம். அவர் ராமர்னு சொல்லி ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸ், அவங்களுக்குலாம் தெரியும். அவர் வந்து ஒரு பொண்ணு வந்து உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டதுக்கு ஸ்ரீநிதின் லெனின் அப்படின்னு ஏதோ சொல்லும். சிவகிரிநாதனான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி காதுன்னா வேதுன்னு கேட்கும் பாபா. ஜென்மத்தில் சனி வரும் பொழுது சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரி ஒரு பாவனை இவங்களாவே செஞ்சுப்பாங்க. பொதுவாக மையத்தில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் மைண்ட் செட், இப்படி தான் ஓடும். அதாவது யதார்த்தமாக ஒரு விஷயத்த கேட்கும் பொழுது இவங்க என்ன நினச்சிப்பாங்க, அவங்கள ரொம்ப நீங்கள் கீழ்த்தனமாக ட்ரீட் பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் வந்து அப்படி இருக்கும். சாதாரணமாக ஒரு பர்மிஷன் கேட்டால் கூட என்கிட்ட நீ ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லி என்ன நடக்குதுங்கிறது கடவுளுக்கு கூட தெரியாது. அந்தளவுக்கு சனியோடைய லக்னத்தில் இருக்கும்போது நம்மளை வந்து சுத்த விட்டுரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புத்தி மந்தமாகும், நம்ம என்ன பண்ணுறோங்கிறது நமக்கே தெரியாது. பயங்கரமாக மனசை போட்டு கிடைக்கும், நிறைய கன்ஃபியூஷனை கொடுக்கும். சம்டைம்ஸ் இருக்கிற இடத்துல இருக்க முடியாமல் நிறையா போகிற மாதிரி, வெளியே போகிற மாதிரி, வர மாதிரி. மெயினாக சனி ராசி லக்னம் உட்காரும் பொழுது எந்த அளவுக்கு நீங்கள் கோவில்களுக்கு போகிறீங்களோ அவ்வளோ மன திருப்தியை கொடுக்கும். சனி என்றால் கால்கள், வாக்கிங் போகிறதுனால யாருக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ மீன ராசி நண்பர்களுக்கு 100% நல்லது நடக்கும். ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் இஸ் கோயிங் டு பி அமேசிங். சனி என்றால் உப்புச்சத்து, உடம்புல இருக்கக்கூடிய அதிகபடமான உப்பு வெளியே போகும்போது நீங்கள் உடம்பு மட்டும் கிடையாது மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒன்று. ஆனால் ராசி லக்னத்திலேயே இப்போது சனி வந்து வக்கரமடைகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ சனி ஆல்ரெடி வக்கரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு பெனிஃபிட்னு சொல்லலாம். எப்படிப்பட்ட விஷயம், வராத எல்லா மரியாதையும் இப்போ வரும், தேடாத எல்லா சுகமும் இப்போ வரும். நம்ம வந்து எதிர்பார்க்கவே மாட்டோம், அந்த மாதிரி சுகங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். ஆனால் அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் நமக்கு வேணும். இப்போது சம்டைம்ஸ் என்ன தான் சொன்னாலும் சில விஷயங்களை குளிப்பாட்டி எங்கே வச்சாலும் அது அப்படி தான் இருக்கும்னு சொன்ன மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலுக்கே போனாலும் அந்த செருப்பை தூக்கிட்டு உள்ளே போகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நமக்கே நடக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ரெண்டாவது, மரியாதை குறைவாக நீங்களும் நடந்துக்கக்கூடாது, மற்றவங்களையும் நடத்த விடக்கூடாது. இந்த பாயிண்டில் வந்து உங்களை நீங்கள் செக்யூர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ சனி வக்கரகடையில் உட்காந்துருக்கு. கரெக்டாக பார்த்தோன்னா உங்கள் ராசி லக்னத்தில் வந்து 7ஆம் இடத்துல புதன் வீட்டில் செவ்வாய் போய் ஒரு 45 நாள் உங்களை வச்சு ஆட்ட போகுது. மீனிங் வயிறு பிரச்சனை, பயங்கர சண்டை சச்சரவு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, இல்லைன்னா 2ஆம் குழந்தைக்கும் உங்களுக்கும் செம்ம தகராறு. ஹஸ்பண்டாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒய்ஃபாக இருக்கணும், அப்படின்னா 2ஆம் குழந்தையாக இருக்கிறது, இல்லை அவங்க ஃபேமிலியில் நிறைய தகராறுகள். லக்னம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி 7ஆம் இடம்ங்கிறது 100% முக்கியம். ஏன்னா ஒருத்தர் வீட்டில் யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கலாம்.
அதாவது ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாருன்னா ஒய்ஃப் வந்து சம்பாதிக்கலாம் இல்லைன்னா பார்த்துக்கலாம். இல்லை ஒய்ஃபுக்கு டைம் நல்லா இல்லைங்கிற பட்சத்தில் ஹஸ்பண்டோடைய ஜாதகம் சப்போர்ட் பண்ணும். ஹஸ்பண்டோடைய ஜாதகம் நல்லா இல்லைங்கும் போது ஒய்ஃப் ஜாதகம் சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி வைஸ் வர்சா. அப்போ இந்த இடத்துல என்ன, சனி வக்கரகதியில் உங்கள் ராசி லக்னத்தில் உட்காரும் பொழுது இப்போ ப்ராப்ளம் எங்கன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் யார் போடுவீங்க? நீங்கள் தான் போடுவீங்க. அதாவது மீனத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கணவன் மனைவி, கணவனாக இருந்தாலும் மனைவி கிட்ட தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத சச்சரவு. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் நிறைய டேமேஜ் ஆகுது. அதாவது சம்மந்தமே இல்லாமல் அது ஒரு தப்பான ஒரு ராங் கண்ணோட்டம், ராங் ஐடியா, இல்லைன்னா ஒரு ப்ரசம்ஷனே ராங்கு. ஆனால் அதை போய் வந்து கேட்டு தேவையில்லாமல் சங்கடப்படுது. சந்தேக புத்தி சனி வக்கரமாக போகும்போது அதிகமான சந்தேகம். அதே மாதிரி தப்பான தீய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் ஒரு 4-5 மாதத்துக்கு நம்மளை வந்து நிஜமாகவே நம்மளை நில குலைய வச்சிரும்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் ஜாதகத்திலே சனி வக்கரமாக இருக்குது அப்படின்னா 100% நீங்கள் கரெக்டான டைமுக்கு திருமணம் ஆகும். நிறைய பேருக்கு திருமண பாக்கியங்களில் பிரச்சனை கொடுத்துட்டோம்னா இப்போ திருமணம் ஆகும். 2ஆம் குழந்தை நமக்கு பிறக்கலைன்னா இப்போ நம்ம ட்ரை பண்ணால் குழந்தை பிராப்தம். இப்போ என்னென்னா நிறைய பேர் ஃபேஷன் மாதிரி ஒரு குழந்தை எழுத்துறாங்க. ரியாலிட்டி ப்ளீஸ் டோன்ட் டூ தட். அடுத்த ஜென்ரேஷனே நமக்கு வந்து நிறைய கொஸ்டின் மார்க்கில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வேறு மாதிரி ஆங்கிள்லாம் போயின்னு இருக்கு. ஸோ இட் இஸ் பெட்டர் ப்ளீஸ், நீங்கள் எந்த அளவுக்கு வந்து குழந்தை பெற்றீங்களோ அவ்வளோ பெட்டர். நம்ம தான் வந்து பொல்யூஷன் பாப்புலேஷன் அப்படின்னு சொன்னாலும் அது பொல்யூஷனாக மாறாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஃபேமிலியோடைய அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்துக்கணும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் 2 பேருக்குமே கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது ஹஸ்பண்டோடைய ஹெல்த்தும் பிரச்சனை இருக்குது, உங்கள் பிரச்சனையும் உங்கள் ஹெல்த்தும் பிரச்சனை இருக்குது. ஆனால் இப்போ சனி வக்கரமாக இயல்பாக இருக்கும் பொழுது புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இருக்கும், தோணும், பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸ் பண்ணலாம். சில பேர் கேட்ரிங் மாதிரி ஃபுட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஸ்தானம் உண்டாகும். கல் மணல் ஜல்லி சம்மந்தப்பட்ட வியாபாரம், கட்டுமானம் சம்மந்தப்பட்ட வியாபாரம், கனரகம் சம்மந்தப்பட்ட வியாபாரம், சர்ஜிக்கல் சம்மந்தப்பட்ட வியாபாரம், இல்லைன்னா ஆயுர்வேதா சிகிச்சாலயா மாதிரி வைக்கிறது, இல்லைன்னா மெடிசின் சம்மந்தப்பட்ட மெடிக்கல் ஷாப் மாதிரி வைக்கிறது. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சாதகமாக இருக்கும். இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பிச்சுன்னா ஜெயிக்குமான்னா சனி வக்கரமாக இருக்கும்பொழுது 100% ஜெயிக்கும். நீங்கள் ஜாதகமே பார்க்க வேண்டியதில்லை, கண்டிப்பாக ஜெயிக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான ஒரே ஒரு கோரிக்கை. மீனத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஹெல்த்து, உங்கள் தலைவலி இதை நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா சனி வக்கரமாக இருக்கும்போது தலை வலிக்கும், சம்டைம்ஸ் வந்து ரொம்ப மயக்கமாக இருக்கும், தூக்கமே வராது, அதனால் வரக்கூடிய பாதிப்புகள். சம்டைம்ஸ் வந்து ஒரு பஸ்ஸில் இறங்கி ஏறி போகணுன்னா 47 48 ஏறிடும். சம்மந்தமாக வேறு ஏதாவது ரூட்டு போய் ஐயோ இது எங்கே சம்மந்தமெல்லாம் போகுதுன்னு ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டின அப்புறம் தான் நமக்கு ஞாபகம் வரும். அப்புறம் இறங்கி அங்கேருந்து வேறு பஸ்ஸை மாற்றி இங்கே வருது. இந்த மாதிரி நம்ம ரூட்டே தெரியாமல் போகிற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகள் இந்த ஒரு 45 நாள், ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா 140 நாட்கள் இப்படி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 45 days ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 27th 14ஆம் தேதி ஆரம்பிச்சிருது. ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 27ஆம் தேதியிலேருந்து ப்ளீஸ் மீனராசி நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம் பேசிக்கலாம். சரி, இப்போ இந்த மீன ராசி மற்றும் மீன லக்னக்காரங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா அது என்னது? எல்லைக்கரை ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லி ஒரு சுவாமி இருக்கார். மகான் வியாசராஜர் பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கோவில், சின்ன கோவில். ஆனால் அந்த மூர்த்தியுடைய பவர் வந்து பயங்கரமான பவர். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா மெயினாக திருவானைக்காவலுக்கு பக்கத்தில் ஸ்ரீரங்கம்லேருந்து கரெக்டாக ஒரு பிரிட்ஜு ஏறும். அந்த பிரிட்ஜு ஏற பக்கத்தில் ஒரு கல்யாண மரத்தில் லெஃப்ட்டில் கட் பண்ணிங்கன்னா ஒரு குட்டி கோவில். ஆனால் அந்த ஆஞ்சநேயருடைய வேல்யூ வந்து பயங்கரமான வேல்யூ. அதாவது எந்த பிரச்சனையுமே தீர்க்கக்கூடிய ஸ்தானம். ஏன்னா லக்னமாக இருக்கனால, வக்கரமாக இருக்கனால நீங்கள் திருச்சியிலையோ இல்லை ஸ்ரீரங்கத்திலையோ இறங்கி கூட நீங்கள் நடந்து போகலாம். அங்கே போய் வழிபாடு பண்ணுங்க. மெயினாக சனிக்கிழமை பண்ணிவிட்டு வாங்க, நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் ஒரு தடவை பண்ணாலும் சரி, இல்லை டவுன்லோட் பண்ணி மொபைலில் வால்பேப்பராக கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 4-5 மாதத்துக்கு அந்த சுவாமியை பார்க்க அந்த வைப்ரேஷன், எவ்ரி திங் ஹஸ் காட் அன் எனர்ஜி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரா ஸ்கேனர் மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்து பாருங்கள் நீங்கள். அதாவது ஏதோ ஒரு நல்ல மந்திர உச்சாடனம் ஜபம் பண்ணி உட்காரும் பொழுது உங்களோட ஆராவோட வைப்ரேஷனே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு டெத்து வீட்டுக்கு போயிட்டு வந்து உட்காந்திங்க, உங்கள் ஆரா ஸ்கேன் பண்ணிங்கன்னா அங்கே ஆராவே மூவ் ஆகாது. திஸ் இஸ் லைவ் எக்ஸாம்பிள், நானே பார்த்துருக்கேன். அதனால் நான் சொல்கிறது, நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைஃப் மாறும். பெரிய பிரச்சனைகள்லேருந்து கண்டிப்பாக ஓயக்கூடிய ஸ்தானம் இருக்கும். இடமாற்றம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக மாறக்கூடிய ஒரு ஸ்தானம் ஏற்படும். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையும் எல்லாருக்குமே இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகுது அப்படிங்கிற பிரச்சனைகளோடு மட்டுமல்லாமல் இதுக்கான தீர்வும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமான பரிகாரம் சொன்னீங்க. நிச்சயம் இதை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நாட்களில் நம்ம கவனமாக இருக்கணும், இந்த கடவுளை வணங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைகளினுடைய அபாயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படிங்கிற நம்பிக்கையும் கிடைச்சிருக்கும். உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி சார். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி அவன் த்ரோணு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸ் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் 49 வருட பக்தி மனம் கமழும் ஒரு பாரம்பரிய கடை. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.